சிபிசி எக்ஸாமுக்கு தேவையான மாடிஃபயர்ஸு, சாப்டர் வைஸ் கைட்லைன்ஸு, ஒன் சீரிஸ், செகண்ட் சீரிஸ், தேர்ட் சீரிஸ்ன்னு சிபிடியில் இருக்கிற எல்லா சாப்டர் வைஸும் கைட்லைன்ஸும், சிபிசியில் என்னென்ன டைப் ஆஃப் மாடிஃபயர்ஸ் கேட்பாங்க, ஸோ அந்த மாதிரி முக்கியமான மாடிஃபயர்ஸு, எல்லா சாப்டர்ஸில் இருக்கிற கைட்லைன்ஸு, இது எல்லாமே வந்து ஒரு சிபிடி கோர்ஸில் ஃபுல்லாக கவர் ஆகும். அது போக ஸோ சிபிசி டிப்ஸு ட்ரிக்ஸு வந்து சொல்லிக் கொடுப்பேன். இந்த சிபிசி ஸோ நம்மளுக்கு 2023 2024 கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கும். ஸோ அந்த ஒரு 500-600 கொஷின்ஸ் வச்சுருக்கேன். அந்த கொஷின்லேருந்து சிபிசி எக்ஸாமுக்கு லைவாகவே 50-60% சேம் கொஷினே ரிப்பீட் ஆகும். ஸோ அதனுடைய பிடிஎஃப் வந்து வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னை ரீச் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள். அப்புறம் 2000 கொஷின்ஸ்க்கு மேலே வந்து வித் ஆன்சரோட ஓல்டு கொஷின்ஸ், நியூ கொஷின்ஸ் எல்லாம் மிக்ஸ்டு ஆகி கொஷின்ஸ் பிடிஎஃபாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். சிபிடி கோர்ஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் ஃப்ரீயாகவே தான் கொடுப்பேன். நம்மக்கிட்ட யாராவது எந்த கோர்ஸாக சிபிடி ஃபுல் கோர்ஸ் பண்ணுறவங்க, அதாவது ஃபுல் கம்ப்ளீட் கோர்ஸ் சிபிசி எடுக்கிறவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணி எக்ஸாமுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வரும் அது எல்லா கொஷின்ஸையும் கொடுத்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிடுவேன். ஸோ அவங்களுக்கு மாடிஃபையர் சொல்லிக் கொடுக்குறது, சாப்டர் வைஸ் கைட்லைன் சொல்லிக் கொடுக்குறது, அது போக முக்கியமான சீக்ரெட் டிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த சீக்ரெட் டிப்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி யூடியூப்பில் ஒன்லி மெம்பர்ஷிப்காக தான் ஓப்பனில் இருக்குது, எல்லோரும் பப்ளிக் பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு வரவங்களுக்கு மட்டும் அதை நான் சொல்லிக் கொடுப்பேன். அவங்களுக்கு ப்ரைவேட்டாக வீடியோஸ் வேணும்னா ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சீக்ரெட் டிப்ஸில் எப்படி நம்ம ராங் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறது. ஸோ 3 minutes 4 minutes நீங்கள் ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு எடுக்கிறீங்கன்னா 1 minute 2 minutesல அந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு சீக்ரெட் டிப்ஸு சொல்லிக் கொடுப்போம். ஸோ சிபிசி எக்ஸாமில் நம்மளுக்கு முக்கியமானது டைமுக்குள்ளே அந்த கொஷினை முடிக்கிறது தான் முக்கியம். ஸோ அதுக்கு தேவையான சீக்ரெட் டிப்ஸ் எல்லாம் வந்து இந்த கோர்ஸ்லேயே சொல்லிக் கொடுப்பேன். ஸோ முக்கியமான டிப்ஸு வந்து இதில் ஃபாலோ ஆகும். எப்படி நம்ம எலிமினேட் பண்ணுறது, 4 ஆப்ஷனை கொஷினையும் படிக்காமல் புக்கு அந்த ஆப்ஷனை மட்டும் பார்த்து கொஷினை 2-3 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிவிட்டு கடைசியாக அதுக்கப்புறம் நம்ம எப்படி பார்த்து எப்படி கொஷினை வந்து சால்வ் பண்ணுறது, ஈஸி மெத்தடில் கொஷினை சால்வ் பண்ணுற இந்த சீக்ரெட் டிப்ஸை வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இது சிபிடிக்கு மட்டும் இருக்கிற கோர்ஸ்லேயும் கவர் ஆகும். அது போக வெறும் டிப்ஸு ட்ரிக்ஸு மட்டும் தனி கோர்ஸாக போட்டிருக்கேன். ஸோ அதில் எல்லா டிப்ஸுமே அனாட்டமி ஃபிசியாலஜி புக்கிலேருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, மெடிக்கல் டேர்ம்ஸ் புக்கிலேருந்து எப்படி அப்ரிவேஷன் புக்கிலேருந்து கண்டுபிடிக்கிறது, டிசீஸோட டெஃபினிஷன்ஸ், சர்ஜரியோட டெஃபினிஷன்ஸ், இதெல்லாம் புக்கிலேருந்தே எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அது போக நம்மளுடைய கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுற மெத்தட் எப்படி நம்ம கொஷின் அட்டன் பண்ணோம், சிபிசிக்கு எப்படி ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணுன்ற எல்லா டிப்ஸுமே வந்து அது தனி கோர்ஸ் 3 hours 4 hours கோர்ஸ் தனியாகவே இருக்குது. ஸோ அது ஜாயின் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு உங்களுடைய நாலேஜை வச்சு எந்த கோர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுன்றதை வச்சு நீங்கள் என்னை ரீச் பண்ணலாம். ஓகே, ஸோ என்னுடைய கோர்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்டு உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல் வந்துடும். ஓகே, எக்ஸாம் சிபிசி எக்ஸாம்னால் நம்ம இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து உங்களுக்கு ஒரு கரெக்டான வேவில் வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் நடக்கும். அப்போ தான் இப்போ நம்ம எந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தாலும் அவங்க வந்து ப்ராப்பராக கொண்டு போக மாட்டாங்க. இப்படி தான் படிக்கணும் ப்ராப்பராக கொண்டு போக மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு ஓவராலாக நம்மளுக்கு மிக்ஸ்டு பண்ணி ரொம்ப நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி ஓகே கோர்ஸ் முடிஞ்சிச்சு கொஷின்ஸை மட்டும் கொடுத்து ப்ராக்டிஸுக்கு ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரிய வரும், ஓகே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இன்ஸ்டியூட்டில் சொல்லிக் கொடுக்கல, கைட்லைன் சொல்லிக் கொடுக்கல. அப்போது உங்களுக்கு கைட்லைன்ஸால் நிறையா கொஷின்ஸ் வந்து மிஸ்டேக் வரும். ஸோ அப்போ எப்படி நம்ம கொஷின் சால்வ் பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய பேர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து
தவிர்க்கணும்னா என்கிட்ட நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% பாஸ் கேரண்டி கொண்டு வந்துடுவேன். 100% கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு வந்துடும். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இமெயில் ஐடிக்கு ரீச் பண்ணுங்கள் என்ன. ஓகே, 1 டே கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. 1 டே கோர்ஸில் 8 ஹவர்ஸு. ஸோ அது எல்லாமே வந்து டிப்ஸு, அந்தந்த சாப்டரில் இருக்கிற முக்கியமான கைட்லைன்ஸு இதெல்லாம் கவர் ஆகும். ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா ரீச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.